ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நிலத்தை காணவில்லை என பேரூராட்சி முன்னாள் கவுன்சிலர் போஸ்டர் ஒட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டி பேரூராட்சி தெற்கு தோப்பு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் தர்மராஜ் தனது தந்தை பெயரிலான நிலத்தை காணவில்லை என்றும் அதனை கண்டுபிடித்து தருமாறும் நகர்ப்பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியுள்ளார். மேலும் நிலம் கிடைக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் விஏஓ அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தர்மராஜ் போஸ்டரில் குறிப்பிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே விளைநிலத்தில் சாலை அமைக்க முயற்சித்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். அரசகுளத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் 30க்கும் மேற்பட்டோர் விவசாய நிலத்தில் சாலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் காவலர்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். திருநெல்வேலியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு உதவி மைய எண்ணான 181 வடிவில் நின்று கல்லூரி மாணவர்கள் பிரதிபலித்தனர். நெல்லை மாநகர காவல்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் அளிக்கும் உதவி எண்ணான 181 பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் குழுவாக நின்று 181 வடிவத்தில் தங்களை பிரதிபலித்தனர். தஞ்சையில் ஆர்டிஓ பெயரை கூறி லாரி ஓட்டுநர்களிடம் வசூல் வேட்டை நடத்திய போக்குவரத்து ஆய்வாளரின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். தஞ்சை புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை ஓட்டி வந்த பாரதி லாரன்ஸ் என்பவரை வழிமறித்த தஞ்சாவூர் ஆர்டிஓவின் ஓட்டுநர் விவேகானந்தன் அவரது பெயரை கூறி 16,500 ரூபாய் வசூலித்துள்ளார். இதுகுறித்து பாரதி லாரன்ஸ் தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து ஆர்டிஓவின் ஓட்டுநர் விவேகானந்தன் மற்றும் அவருக்கு உதவிய மாதவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மதுபோதையில் இளைஞர் ஒருவர் காவலரின் சட்டையை பிடித்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பர்கூர் பேருந்து நிலையத்தில் உதவி ஆய்வாளர் திருவேல் முருகன் மற்றும் தலைமை காவலர் இருவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் பெண்களிடம் வண்டியின் ஆக்சிலேட்டரை முறுக்கி தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்த காவலர்கள் அவரை காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முற்பட்ட போது போதை இளைஞர் காவலரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தனியார் தோட்ட பகுதியில் பற்றி எறிந்த தீயை பொதுமக்கள் 4 மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கொடைக்கானலில் முக்கிய பகுதியாக உள்ள குறிஞ்சியாண்டவர் கோவில் பின்புறம் உள்ள வருவாய் நிலம் மற்றும் தனியார் தோட்ட பகுதிகளில் பற்றிய தீயால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் 4 மணி நேரம் போராடி தண்ணீரை ஊற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தூத்துக்குடியில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ கடல் அட்டை மற்றும் 2000 லிட்டர் மானிய விலை டீசல் ஆகியவற்றை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். லூர்தமாள்புரத்தில் குடோனில் சட்டவிரோதமாக கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக காவலர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சோதனை செய்தபோது அங்கு 500 கிலோ கடல் அட்டைகள் மற்றும் மானிய விலையில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் 2000 லிட்டர் டீசல் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பட்டினமருதூரைச் சேர்ந்த மொய்தீன் மற்றும் திரேஸ்புரத்தைச் சேர்ந்த திலீப் ஆகியோரை காவலர்கள் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஏரிக்கரையில் கிடந்த பெண் சடலத்தை மீட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். ஆலம்பாக்கத்தைச் சேர்ந்த 28 வயதான வீரம்மாள் கடந்த 3ஆம் தேதி உறவினரை பார்க்க சென்ற நிலையில் அதன் பின் வீடு திரும்பவில்லை. அவரை பல இடங்களில் தேடிய கணவர் சின்னப்பன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஆலம்பாக்கத்தில் உள்ள ஏரிக்கரையில் வீரம்மாள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் சாலையின் குறுக்கே கட்டப்பட்ட நைலான் கயிறு மற்றும் கம்பி கழுத்தை அறுத்ததில் உதவி ஆய்வாளர் மற்றும் கூலி தொழிலாளி படுகாயமடைந்தனர். மகளிர் தின கொண்டாட்டத்திற்காக உதகை நகராட்சி சார்பாக பிரதான சாலைகளில் அலங்கார பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் எமரால்டு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற B1 காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் கூலி தொழிலாளியான ஸ்ரீதரன் ஆகியோரின் கழுத்து மற்றும் மூக்கில் நைலான் கயிறு அறுத்ததில் இருவரும் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல்லில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 19,300 கிலோ ரேஷன் அரிசியை காவலர்கள் பறிமுதல் செய்து ரைஸ் மில் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரை கைது செய்தனர். செம்பட்டி பகுதியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் அவ்வழியாக சென்ற லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது லாரியில் தேனியில் இருந்து திருப்பூருக்கு ரேஷன் அரிசி கடத்தி கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து பெரியகுளத்தைச் சேர்ந்த ரைஸ் மில் உரிமையாளர் அன்வர் மற்றும் லாரி ஓட்டுநர் விக்னேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மொரீஷியஸ் நாட்டின் சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். 2 நாள் பயணமாக மார்ச் 12ஆம் தேதி மொரீஷியஸ் நாட்டிற்கு செல்லும் பிரதமர் மோடி இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், சிறு குறு நிறுவனங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார். இதையடுத்து மொரீஷியஸ் நாட்டின் சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார்.
கர்நாடகாவில் வேகமாக வந்த 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 இளைஞர்கள் உயிரிழந்தனர். கலபுரகி மாவட்டம் சேடம் தாலுகாவில் ஹவாலா தெல்கூர் சாலையில் எதிரெதிர் திசையில் வேகமாக வந்த 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதின. இதில் 2 இருசக்கர வாகனத்தில் பயணித்த 4 இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் இயற்றப்படும் என மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தையொட்டி தலைநகர் போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், கட்டாய மதமாற்றத்தை தனது அரசு பொறுத்துக் கொள்ளாது என்றும் அவ்வாறான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் இயற்றப்படும் எனவும் அவர் பேசினார். லண்டனில் உள்ள பிக் பென் கோபுரத்தின் மீது ஏறி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கொடிபிடித்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் இருக்கும் புகழ்பெற்ற பிக் பென் கோபுரத்தின் இளைஞர் ஒருவர் பாலஸ்தீன கொடியுடன் ஏறினார். மேலே ஏறியதும் கொடியை அசைத்த அந்த நபர் தான் வைத்திருந்த மைக்கில் பாலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும் என குரல் கொடுத்தார். இதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பழனி தண்டாயுதபாணிசாமி கோவிலில் லஞ்சம் பெற்ற புகாரில் 2 பொறியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். பொறியாளர் பிரிவில் பணியாற்றும் செயற்பொறியாளர் பிரேம்குமார் மற்றும் இடைநிலை பொறியாளர் முத்துராஜா ஆகியோர் ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் பொறியாளர் பிரேம்குமார் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய விசாரணையில் இடைநிலை பொறியாளர் முத்துராஜாவும் லஞ்சம் பெற்றது தெரியவந்ததால் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கரூர் மாவட்டம் குடித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 450 மனுக்கள் மீது சமரச தீர்வு காணப்பட்டது. குடித்தலை சார்பு நீதிமன்ற நீதிபதி முத்துச்சாமி தலைமையில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் ஆயிரக்கணக்கான மனுக்கள் வழக்காடிகளிடமிருந்து பெறப்பட்டது. இதில் 450 மனுக்கள் மீது சமரச தீர்வு காணப்பட்டது. இதன் மூலம் 3,74,00,000 ரூபாய் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. விருதுநகரில் கலால் உதவி ஆணையரிடமிருந்து 3,75,500 ரூபாய் லஞ்ச பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். விருதுநகர் கலால் உதவி ஆய்வாளர் கணேசன் மதுபான கடைகள், பார்கள், மெத்தனால் விநியோகிக்கும் நிறுவனங்களிடம் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் லஞ்ச பணத்துடன் வாடகை காரில் சொந்த ஊரான திருச்சிக்கு சென்று கொண்டிருந்தவரை சத்திரரெட்டியப்பட்டி சோதனைச் சாவடியில் மடக்கி பிடித்த போலீசார் பணத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வேதாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை உள்ளூர் விடுமுறை அளித்து நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டுள்ளார். வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு பள்ளிகளுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அரசு பொதுத் தேர்வுகள் வழக்கம் போல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிய நிலையில் தினமும் சுவாமியும் அம்பாளும் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்றனர். அந்த வகையில் 6ஆம் நாளாக சுவாமி வெள்ளி தேரிலும் அம்பாள் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி 8 ரத வீதிகளில் சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்ததால் உயிரிழப்புகள் ஏற்பட்ட வழக்கில் கைதான கண்ணுக்குட்டி உள்ளிட்ட 4 பேரையும் மேலும் ஒரு வழக்கில் வரும் 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கடந்த ஆண்டு விஷச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த நாளில் தங்கராசு என்பவரும் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரும் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தது 8 மாதங்களுக்கு பின் தெரியவந்தது. இந்த வழக்கில் 4 பேரையும் காவலில் எடுத்த போலீசார் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். உதகை அருகே மசினக்குடியில் விலை கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் தக்காளியை கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்கும் சூழல் உருவாகியுள்ளது. மசினக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் தக்காளியை அதிக அளவில் பயிர் செய்துள்ளனர். விளைச்சல் அதிகரித்ததால் 1 கிலோ தக்காளி 6 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் அறுவடை செய்ய தயக்கம் காட்டி தோட்டங்களிலேயே விட்டு விடுகின்றனர். சிலர் கால்நடைகளுக்கு உணவாக கொடுத்து வருகின்றனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நோனாங்குப்பம் அரசு படகுத்துறையில் பெண் சுற்றுலா பயணிகள் இலவசமாக படகு சவாரி செய்தனர். உலக மகளிர் தினத்திற்காக புதுச்சேரி அரசு பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை முன்னெடுத்தது. அந்த வகையில் நோனாங்குப்பம் ஆற்றில் படகு சவாரி செய்ய வந்த பெண் சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பின்னர் அவர்கள் இலவசமாக படகு சவாரி செய்ததுடன் அமைச்சருடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பெரிய கண்டியம்மன் கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வீரப்பூரில் அமைந்துள்ள இந்த கோவிலில் மாசி திருவிழாவின் நிறைவு நாளில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய காண்டியம்மன் சிலை கோவிலில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீரை ஊற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் பெண் காவலர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாரத்தான் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் டிஎஸ்பி தமிழரசியுடன் இணைந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தொடங்கிய மாரத்தான் போட்டி மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் அருகே நிறைவுற்றது. இதில் பங்கேற்ற பெண் காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் சான்றிதழ் மற்றும் மெடல்கள் வழங்கி பாராட்டினார். ஊட்டி மலை ரயில் சேவையை தென்னக ரயில்வே சேலம் கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதற்காக சிறப்பு மலை ரயிலில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வந்த அவர் பணிமனை மற்றும் பழமை வாய்ந்த எஞ்சின் அமைந்துள்ள பகுதிகளை பார்வையிட்டார். பின்னர் ரயில் நிலையத்தை புதுப்பிக்கும் பணிகள் குறித்து ரயில் நிலைய அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் கல்லூரி பேருந்து மீது அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதிய விபத்தில் காரில் பயணித்த கோவிந்தராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புலவக்காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் சித்தோட்டில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு கோபியை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது மோதியது. இதில் கார் பேருந்தின் அடியில் சிக்கிய நிலையில் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் கோவிந்தராஜின் உடல் மீட்கப்பட்டது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசாமி மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழ்நாட்டை சேர்ந்த ராமசாமி வழக்கறிஞராக பணியாற்றி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு பெற்று பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாகவும் பின்னர் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டவர் என குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் சட்டத்துறையை சேர்ந்தோருக்கும் தனது இரங்கலையும் ஆறுதலையும் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என விஜய் கூறுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு திறந்தவெளி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம், நாடு முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலுக்கு காரணம் பாஜகவின் இந்துத்துவா கொள்கைதான் என்றும் தமிழகத்தில் ஆண்கள் பொறாமைப்படும் அளவிற்கு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 21 பேர் மீட்கப்பட்டனர். போச்சம்பள்ளி அருகே உள்ள பிர்ஜானூரில் தங்கமுத்து என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 4 குடும்பங்களைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டனர். அவர்களை மாவட்ட சட்ட ஆணைக்குழுவினர் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகானிடம் ஒப்படைத்தனர். மீட்கப்பட்ட கொத்தடிமைகளின் மறுவாழ்விற்காக தகுந்த நடவடிக்கைகளை கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திரு ராமேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் சசிகலா சுவாமி தரிசனம் செய்தார். மன்னார்குடி அருகே உள்ள திரு ராமேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கு அவரது ஆதரவாளர்கள் வரவேற்பு தந்தனர். இதையடுத்து தனது சகோதரர் திவாகரனுடன் கோயிலில் சசிகலா சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் கலைஞர் நகரில் இறுதி ஊர்வலத்தின் போது வெடித்த பட்டாசால் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கச்சேரி சாலையில் உள்ள கலைஞர் நகரில் இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசுகள் வெடித்தன. இதனால் அருகில் இருந்த குடிசை வீட்டில் தீப்பற்றியது. இதைக் கண்ட அப்பகுதி மக்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனிடையே விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.